10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Exercise 3.5 6th sum. If a plus b equal to 45 degree, show that 1 plus tan a into 1 plus tan b equal to 2. அது a plus b equal to 45 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? 1 plus tan a into 1 plus tan b equal to 2ன்னு ப்ரூவ் பண்ணோம். சொல்யூஷனில் பாருங்கள், given a plus b equal to 45 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? a plus b equal to 45 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த a plus b equal to 45 டிகிரியில் போத் சைடு tan எடுக்கிறேன். டேக்கிங் tan on both சைடும் tan எடுத்துக்கிறேன். அப்போ என்ன வரும்? tan of a plus b equal to tan 45 டிகிரி. ஓகேவா? நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள், tan ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டியில் பார்த்துருக்கோம். என்னது? tan ஏ ப்ளஸ் tan பி டிவைட் பை 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan பி. அதாவது டேனில் இங்கே ப்ளஸ் வரும்போது நியூமரேட்டரில் ப்ளஸ் டினாமினேட்டரில் மைனஸ் பார்த்துருக்கோமா? அப்போ tan ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு ஃபார்முலா tan ஏ ப்ளஸ் tan பி டிவைட் பை 1 மைனஸ் tan ஏ tan பி ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் tan 45 டிகிரியோட வேல்யூ என்னது? 1. அப்போ tan ஏ ப்ளஸ் tan பி டிவைட் பை 1 மைனஸ் tan ஏ tan பி ஈக்குவல் டு 1. இந்த டிவைடில் இருக்கிறது ரைட் சைடு கொண்டு போனோம்னா, இந்த ஆல்ரெடி அங்கே 1 இருக்குது, 1ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ tan ஏ ப்ளஸ் tan பி ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஏ இன்ட்டு tan பி. இந்த 1 மைனஸ் tan ஏ tan பி இந்த 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் வரும். அப்போ 1 மைனஸ் tan ஏ tan பின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்னா, இந்த மைனஸ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் tan ஏ tan பியை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸ் tan ஏ tan பின்னு ஆயிரும். அப்போ tan ஏ ப்ளஸ் tan பி ப்ளஸ் tan ஏ tan பி ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். tan a plus tan b plus tan a tan b equal to 1 எடுத்துக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லதில்ல, லெஃப்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் சைடு என்னது? 1 plus tan a into 1 plus tan b. அப்போ LHS equal to 1 plus tan a into 1 plus tan bன்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணுறோம். என்ன மல்டிப்ளை பண்ணுறோம்? இந்த 1 எடுத்துகிட்டு இந்த 1ஓடையும் tan a ஓடையும் மல்டிப்ளை பண்ணால் 1 plus tan a into 1 tan a plus இந்த tan b எடுத்துகிட்டு இந்த 1ஓடையும் tan a ஓடையும் மல்டிப்ளை பண்ணால் 1 into tan b ப்ளஸ் tan a into tan b. இந்த 1ஐயும் இந்த tan b எடுத்துகிட்டு இந்த 1 ப்ளஸ் tan a ஓட மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a tan bன்னு கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் 1 பாருங்கள், ஈக்குவேஷன் 1 என்னது? என்ன சார் அப்படின்னா, tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a tan b. இந்த tan a ப்ளஸ் tan b ப்ளஸ் tan a tan bங்கிறது என்ன சார்னா 1. இதோட வேல்யூ 1. அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1லேருந்து இதுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ 1 + 1 என்னது? 2. அப்போ 2ங்கிறதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 2 ஈக்குவல் டு RHS. அப்போ LHSஸும் RHS என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்னென்னு ப்ரூவ் பண்ணியாச்சு? 1 + tan a இன்ட்டு 1 + tan b ஈக்குவல் டு 2ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன சொன்னால், tan ஆஃப் a + b ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ அதுக்கு ஃபார்முலா tan a + tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a tan b. tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அங்கே டேனை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ளஸ்னால் நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டரில் மைனஸ். ஓகேவா? அப்போ நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியாச்சு? 1 + tan a இன்ட்டு 1 + tan b ஈக்குவல் டு 2 ஹென்ஸ் ஷோன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th sum. ப்ரூவ் தட் 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 2 டிகிரி இன்ட்டு 1 + tan 3 டிகிரி எக்ஸெட்ரா இன்ட்டு 1 + tan 44 டிகிரி ஈஸ் எ மல்டிபிள் ஆஃப் 4. இதை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லணும்னா, 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 2 டிகிரி இன்ட்டு 1 + tan 3 டிகிரி இன்ட்டு எக்ஸெட்ரா இன்ட்டு 1 + tan 44 டிகிரியோட வேல்யூ என்ன வரும்? மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? இந்த சம்மை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ்ட் சம் 6th சம்மோட ரிசல்ட்டை யூஸ் பண்ணலாம். என்ன சார்னா, இஃப் a + b ஈக்குவல் டு 45 டிகிரினா தென் 1 + tan a இன்ட்டு 1 + tan b ஈக்குவல் டு 2ன்னு ரிசல்ட் அதோட வேல்யூ நமக்கு தெரியும். அந்த ரிசல்ட்டை நமக்கு இந்த 6th சம்மு கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது a + b ஏவையும் பியும் ஆட் பண்ணால் 45 டிகிரி அப்படின்னா நம்ம இந்த 1 + tan a இன்ட்டு 1 + tan b யோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2ஆக இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல 1 டிகிரியும் 44 டிகிரி அந்த ஏவுக்கு பதிலாக பிக்கு பதிலாக எடுத்தோம்னா என்னது? 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + 44 டிகிரி. 1 + 44 டிகிரி என்னது? 45. அப்போ a + b யோட வேல்யூ 45 இருக்குது. அப்போ 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 44 டிகிரியோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். அப்போ இந்த சம்மோட இந்த ரிசல்ட்டு இந்த சம்மு நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படியே டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லதோட அந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, 1 + tan 44 டிகிரி அதை எடுத்துக்கிறோம். சொல்யூஷனில் பாருங்கள், 1 + tan 44 டிகிரி. இந்த 44 டிகிரி எப்படி சார் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 45 டிகிரி - 1 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள், ஆல்ரெடி அங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1 + இந்த tan 44 டிகிரியை tan 45 டிகிரி - 1ன்னு எடுத்துக்கிட்டேன்.
இந்த tan 45 டிகிரி மைனஸ் 1 டிகிரிங்கிறது என்ன ஃபார்முலா இருக்குன்னா tan ஆஃப் a மைனஸ் பி ஃபார்முலா இருக்குது. அப்போ tan ஆஃப் a மைனஸ் பிக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan a மைனஸ் tan b டிவைட் பை 1 ப்ளஸ் tan a இன்ட்டு tan b. நியூமரேட் அதாவது இங்கே டேனில் இங்கே மைனஸ்னால் நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ். இங்கே ஏ இருக்கிற பிளேஸில் 45 டிகிரி, பி இருக்கிற பிளேஸில் 1 டிகிரி இருக்குது. அப்போ ஏவுக்கு பதிலாக 45, பிக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு tan ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 1 டிகிரிக்கு எப்படி எழுதலாம்னா tan 45 டிகிரி மைனஸ் tan 1 டிகிரி டிவைட் பை 1 ப்ளஸ் tan 45 டிகிரி இன்ட்டு tan 1 டிகிரி. ஆல்ரெடி அங்கே ஒரு 1 ப்ளஸ் இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் tan 45 டிகிரி மைனஸ் tan 1 டிகிரி டிவைட் பை 1 ப்ளஸ் tan 45 டிகிரி இன்ட்டு tan 1 டிகிரி. நெக்ஸ்ட்டு நமக்கு tan 45 டிகிரியோட வேல்யூ தெரியும், 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ 1 ப்ளஸ் இங்கே tan 45 டிகிரி வேல்யூ 1 மைனஸ் tan 1 டிகிரி டிவைட் பை 1 ப்ளஸ் tan 45 டிகிரியோட வேல்யூ 1 இன்ட்டு tan 1 டிகிரினா tan 1 டிகிரி. அப்போ 1 ப்ளஸ் 1 மைனஸ் tan 1 டிகிரி டிவைட் பை 1 ப்ளஸ் tan 1 டிகிரின்னு கிடைக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். இந்த 1 ப்ளஸ் tan 1 டிகிரியை இங்கே 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் tan 1 டிகிரி ப்ளஸ் இந்த 1 மைனஸ் tan டிகிரி 1 மைனஸ் tan 1 டிகிரி டிவைட் பை 1 ப்ளஸ் tan 1 டிகிரி. சொல்கிறது புரியுதா? அப்போ என்ன பண்ணோம், எல்சிஎம் எடுத்துருக்கோம். அப்போ 1 ப்ளஸ் tan 1 டிகிரி ப்ளஸ் 1 மைனஸ் tan 1 டிகிரி டிவைட் பை 1 ப்ளஸ் tan 1 டிகிரின்னு கிடைக்குது. அப்போ நியூமரேட்டரில் ப்ளஸ் tan 1 டிகிரியும் மைனஸ் tan 1 டிகிரியும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நியூமரேட்டரில் 1 ப்ளஸ் 1 2 இருக்கும். அப்போ 2 டிவைட் பை 1 ப்ளஸ் tan 1 டிகிரின்னு கிடைக்கும். இந்த டினாமினேட்டரில் ரைட் சைடில் டினாமினேட்டரில் கூடிய 1 ப்ளஸ் tan 1 டிகிரியை லெஃப்ட் சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது, 1 ப்ளஸ் tan 44 டிகிரி இருக்குது. அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணால் 1 ப்ளஸ் tan 1 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் 44 டிகிரி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 ஆனது 2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 1 ப்ளஸ் tan 1 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 44 டிகிரியோட வேல்யூ 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், போன சம்மில் ரிசல்ட் என்ன பார்த்தோம், a ப்ளஸ் பியோட வேல்யூ 45 டிகிரியாக இருந்தால் ஏங்கிற பிளேஸில் இருக்கிறது என்னது 1 டிகிரி, பிங்கிற பிளேஸில் 44 டிகிரி, ரெண்டையும் ஆட் பண்ணால் 1 ப்ளஸ் 44 டிகிரி 45 டிகிரி. அப்போ a ப்ளஸ் பி 45 டிகிரியாக இருந்தால் 1 ப்ளஸ் tan a இன்ட்டு 1 ப்ளஸ் tan b ஈக்குவல் டு என்னது 2ன்னு சொன்னோம். ஓகேவா? அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1 ப்ளஸ் tan 1 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 44 டிகிரியோட வேல்யூ 2. அப்போ நெக்ஸ்ட் சிமிலர்லி இதே மாதிரி இங்கே a இருக்கிற பிளேஸில் இங்கே 2 டிகிரியும் 44 இருக்கிற பிளேஸில் 43 எடுத்தோம்னா என்னது 1 ப்ளஸ் tan 2 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் 43, அதாவது 1 ப்ளஸ் tan 43 டிகிரியோட வேல்யூ என்னது 2. அப்போ 2 ப்ளஸ் 43 என்னது 45. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 45 டிகிரி வருது. அப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ 1 ப்ளஸ் tan 2 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 43 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் 2. நெக்ஸ்ட் அதேமாதிரி சிமிலர்லி இங்கே 2க்கு பதிலாக 3 எடுத்துக்கிறோம், இங்கே 43க்கு பதிலாக 42 எடுத்துக்கிறோம். 3 ப்ளஸ் 42 என்னது 45. அப்போ 1 ப்ளஸ் tan 3 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 42 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் 2. அதேமாதிரி சிமிலர்லி அப்படியே கண்டினியூஸாக வந்தோம்னா எக்ஸட்ரா என்ன வரும், இந்த 3க்கு பதிலாக 22 டிகிரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோ, 1 ப்ளஸ் tan 22 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 23 டிகிரி அதோட வேல்யூ என்ன சொன்னால் 2. ஏன்னா 22 ப்ளஸ் 23 என்னது 45 டிகிரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த டைம் 1 ப்ளஸ் tan 23 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 22 டிகிரின்னு எழுத முடியாது. ஏன்னா 23யும் 22 ஆட் பண்ணாலும் தான் நம்ம இங்கே 1 ப்ளஸ் tan 23 டிகிரினும் இங்கே 1 ப்ளஸ் tan 24 டிகிரின்னு எடுக்க முடியாது. ஏன்னா 23யும் 24ஐயும் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும் 47 ஆயிரும். ஓகேவா? நமக்கு a ப்ளஸ் பியோட வேல்யூ 45 டிகிரியாக இருந்தால் தான் வேல்யூ 2. ஓகேவா? அப்போ அதே மாதிரி அதுவே நம்ம 1 ப்ளஸ் tan 23 டிகிரின்னு இங்கே எடுத்தோம்னாலும் நமக்கு என்னது இது ரிப்பீட் ஆகும். ஏற்கனவே இங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே 1 ப்ளஸ் tan 24 டிகிரின்னு எடுத்தோம்னா என்ன ஆயிரும், நமக்கு ஆல்ரெடி இங்கே முன்னாடி டேர்மில் இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் 24. ஓகேவா? அப்போ ஒரு டைம் தான் வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா சிமிலர்லி அப்படியே இதை கன்டினியூ பண்ணோம்னா 1 ப்ளஸ் tan 22 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 23 டிகிரியோட வேல்யூ என்ன சொன்னால் 2. அப்போ இதில் எத்தனை டேர்ம்ஸாக இருக்குமோ 22 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ இதெல்லாம் இங்கே என்னன்னா இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் tan 1 டிகிரி இன்ட்டு tan 44 டிகிரியோட வேல்யூ 2. அதேமாதிரி tan 2 டிகிரி இன்ட்டு இங்கே இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் 1 ப்ளஸ் tan 43 டிகிரி இருக்கும், அதோட வேல்யூ என்னது 2. அப்போ இங்கே 22 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ 22 டேர்ம்ஸ்னால் 22 டேர்ம்ஸோட வேல்யூ என்னது 2. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 எக்ஸட்ரா எத்தனை இருக்கும் 22 டேர்ம்ஸ். அப்போ 2 பவர் 22ன்னு எழுதலாம். அதை தான் இங்கே எழுதியிருக்கும். therefore 1 ப்ளஸ் tan 1 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 2 டிகிரி இன்ட்டு 1 ப்ளஸ் tan 3 டிகிரி இன்ட்டு எக்ஸட்ரா 1 ப்ளஸ் tan 44 டிகிரி இங்கே இந்த வேல்யூலாம் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 2 பவர் 22ன்னு வரும். நமக்கு இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், மல்டிபிள் ஆஃப் 4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லலாம். அதோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ இந்த tan 22 2 பவர் 22 நான் எப்படி சார் எடுத்துக்கிறேன்னா 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 11 பவரோட பவரை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு 11 என்னது 22. அப்போ இந்த 22 தான் நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். எப்படி 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 11
2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொன்னால் 4. அப்போ 4 பவர் 11 வருது. அப்போ 4 பவர் 11 என்னது மல்டிபிள் ஆஃப் 4. எது இந்த 1 + tan 1 டிகிரி இன்ட்டு 1 + tan 2 டிகிரி இன்ட்டு 1 + tan 3 டிகிரி எக்ஸெட்ரா 1 + tan 44 டிகிரியோட வேல்யூ 4 பவர் 11ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 4. இதோட வேல்யூ மல்டிபிள் ஆஃப் 4 இருக்குது. இதான ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ இட் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட்டு 8th சம். எயித்து சம் பாருங்கள். ப்ரூவ் தட் tan π/4 plus theta minus tan of π/4 minus theta equal to 2 tan 2 theta ப்ரூவ் பண்ண சொல்லலாம். tan π/4 plus theta minus tan π/4 minus theta ஓட வேல்யூ 2 tan 2 theta ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்ல LHS எடுத்துக்கிறோம். LHS என்னது tan of π/4 plus theta minus tan of π/4 minus theta இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா tan of a plus b ஃபார்மில் இருக்குது. a இருக்கிற பிளேஸில் π/4, b இருக்கிற பிளேஸில் தீட்டா இருக்குது. tan of a plus bனா tan a plus tan b டிவைட் பை 1 minus tan a tan b. இங்கே டேனில் இங்கே ப்ளஸ்னா நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டர் மைனஸ். அப்போ இங்கே a இருக்கிற பிளேஸில் π/4 தீட்டா இருக்குது, b இருக்கிற பிளேஸில் தீட்டா. அப்போ என்ன வரும் tan of π/4 plus tan theta டிவைட் பை 1 minus tan π/4 இன்ட்டு tan theta. இந்த மைனஸ். நெக்ஸ்ட் இது tan of π/4 minus theta என்ன ஃபார்மில் இருக்குது, tan of a minus b ஃபார்மில் இருக்குது. அப்போ tan of a minus b tan a minus tan b டிவைட் பை 1 plus tan a tan b. அப்போ இங்கே மைனஸ்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர் ப்ளஸ். அப்போ tan of π/4 minus theta tan π/4 minus tan theta டிவைட் பை 1 plus tan π/4 இன்ட்டு tan theta. நெக்ஸ்ட்டு tan π/4 என்னது tan 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூ என்னது 1. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 plus tan theta டிவைட் பை 1 minus tan 5/4 வேல்யூ 1 இன்ட்டு tan theta tan theta. அப்போ டினாமினேட்டர் 1 minus tan theta. இந்த மைனஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி tan π/4 tan 45 டிகிரியோட வேல்யூ 1 minus tan theta டிவைட் பை 1 plus இங்கே tan π/4 வேல்யூ 1 இன்ட்டு tan theta tan theta. அப்போ டினாமினேட்டர் 1 plus tan theta. இப்போ என்ன சார் பண்ணுறேன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். இந்த 1 plus tan theta இந்த 1 plus tan theta மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 1 minus tan theta இந்த 1 minus tan theta மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்போ இங்கே 1 plus tan theta ஹோல் ஸ்கொயர் இந்த மைனஸ் 1 minus tan theta ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 1 minus tan theta இன்ட்டு 1 plus tan theta 1 minus tan theta இன்ட்டு 1 plus tan theta. அப்போ டினாமினேட்டர் பாருங்கள் a plus b இன்ட்டு a minus b ஃபார்மில் இருக்குது. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா a plus b ஹோல் ஸ்கொயர் இங்கே a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. எல்லாத்தையுமே என்ன பண்ணுறேன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ 1 plus tan theta ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 plus tan ஸ்கொயர் theta plus 2 tan theta மைனஸ் இங்கே நான் 1 minus tan theta ஹோல் ஸ்கொயர் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 plus tan ஸ்கொயர் theta மைனஸ் 2 tan theta டிவைட் பை a plus b இன்ட்டு a minus b a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர்னா அது 1 ஸ்கொயர், இங்கே b ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் theta. அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் theta. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 plus tan ஸ்கொயர் theta plus 2 tan theta. நெக்ஸ்ட் என்னது மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் tan ஸ்கொயர் theta மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 tan theta டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் theta. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் tan ஸ்கொயர் theta ப்ளஸ் tan ஸ்கொயர் theta கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும் 2 tan theta ப்ளஸ் 2 tan theta ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 tan theta டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் theta 4 tan theta டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் thetaன்னு இருக்குது. இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 4 என்ன பண்ணுறேன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் 2 இன்ட்டு 2னு. ஓகேவா. அப்போ 4 tan theta எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு 2 tan theta டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் theta. இந்த 4 என்ன பண்ணிட்டேன் 2 இன்ட்டு 2னு ஸ்பில் பண்ணிட்டேன். அப்போ 4 tan theta எப்படி எழுதலாம் 2 இன்ட்டு 2 tan theta டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் theta. நமக்கு ஆல்ரெடி tan 2aவுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். 2 tan a டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் a. இங்கே ஃபார்முலா எழுதிருக்கு பார்த்தீங்களா tan 2a ஈக்குவல் டு tan 2a ஈக்குவல் டு 2 tan a டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் a. இங்கே a இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது தீட்டா இருக்குது. அப்போ 2 tan theta டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் thetaவுக்கு பதிலாக ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா tan 2 theta. ஆல்ரெடி அங்கே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ 2 இன்ட்டு tan 2 thetaன்னு கிடச்சிருக்கு. அப்போ அதானே அது ஆர்ஹெச்எஸ் அதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 tan 2 theta ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எப்படி சார் இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு tan of π/4 plus theta மைனஸ் tan of π/4 மைனஸ் theta ஈக்குவல் டு 2 tan 2 thetaன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. இந்த இடத்துல tan of a plus b tan of a minus b ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அடுத்து tan 2aவுக்கு ஃபார்முலா 2 tan a டிவைட் பை 1 minus tan ஸ்கொயர் a. இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தால் இந்த சம்மு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட்டு 9th சம். ஷோ தட் காட் ஆஃப் 7 1/2 7.5 டிகிரி 7.5 டிகிரி ஈக்குவல் டு √2 + √3 + √4 + √6. என்னன்னு ப்ரூவ் பண்ண காமிக்க சொல்கிறான் காட்ட சொல்கிறான். காட் 7.5 டிகிரியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். √2 + √3 + √4 + √6க்கு ஈக்குவலாக இருக்கும். இதோட வேல்யூ இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான்.
ஓகேவா, புரியுதா? இப்போ சொல்யூஷனில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். காட் 7.5 டிகிரி. எல்ஹெச்எஸ் என்ன பண்ணுறோம், காட் 7.5 டிகிரி. இந்த காட் எப்படி எழுதலாம், காஸ் பை சைன் எழுதலாமா? அப்போ காட் 7.5 டிகிரியை காஸ் 7.5 டிகிரி டிவைட் பை சைன் 7.5 டிகிரி. ஓகேவா, காஸ் 7.5 டிகிரி டிவைட் பை சைன் 7.5 டிகிரி. இப்போ இந்த காஸ் 7.5 டிகிரி டிவைட் பை சைன் 7.5 டிகிரிக்கு இந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னது 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை, மல்டிப்ளை அண்ட் 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரியை மல்டிப்ளை பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அப்போ இந்த டேர்மோட என்ன பண்ணுறேன், 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரியை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஓகேவா, அப்போ ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரி இன்ட்டு இந்த காஸ் 7.5 டிகிரி டிவைட் பை நெக்ஸ்ட் 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரி இன்ட்டு இந்த சைன் 7.5 டிகிரி. அப்போ நியூமரேட்டரில் 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரி, டினாமினேட்டரில் 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரி ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஏற்கனவே இருந்த காஸ் ஆஃப் 7.5 டிகிரி டிவைட் பை சைன் ஆஃப் 7.5 டிகிரியோட மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், இங்கே எப்படி சார் இருக்குன்னா 2 காஸ் ஆஃப் 7.5 டிகிரி இன்ட்டு காஸ் ஆஃப் 7.5 டிகிரி. காஸ் இன்ட்டு காஸ் என்னது, காஸ் ஸ்கொயரா? அப்போ எப்படி எழுதிக்கிறேன், 2 காஸ் ஸ்கொயர் ஆஃப் இந்த 7.5 டிகிரியை, இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுனது 2 7s are 14, 14 + 1 15, 15/2. 7.5 டிகிரியை சிம்பிளை பண்ணானது 15/2 டிகிரி. அப்போ நியூமரேட்டர் என்னவா சேஞ்ச் பண்ணிட்டோம், 2 காஸ் ஸ்கொயர் ஆஃப் 15/2 டிகிரி. அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்கள், 2 இன்ட்டு சைன் ஏ காஸ் ஏ ஃபார்மில் இருக்குது. 2 சைன் ஏ காஸ் ஏனா ஃபார்முலானது சைன் 2a. ஓகேவா, அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 7.5 டிகிரி. 7.5 டிகிரியோட மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆனது 15/2 டிகிரி. அப்போ 7.5 டிகிரிக்கு ஈக்குவலானது 15/2 டிகிரி. அப்போ 2 சைன் ஏ காஸ் ஏக்கு ஃபார்முலா சைன் ஆஃப் 2 சைன் 2a ஃபார்முலா யூஸ் பண்ணால் சைன் 2 இன்ட்டு ஏங்கிறது என்னது 15/2 டிகிரி. இந்த 2 என்னது பண்ணிடுறேன், கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா, அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 2 காஸ் ஸ்கொயர் ஆஃப் 15/2 டிகிரி டிவைட் பை சைன் 15 டிகிரின்னு இருக்கும். இந்த நியூமரேட்டரில் 2 காஸ் ஸ்கொயர் 15/2 டிகிரிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னா 2 காஸ் ஸ்கொயர் ஏ ஃபார்மில் இருக்குது. அப்போ அதுக்கு என்ன சார் ஃபார்முலானா, நம்ம காஸ் 2aவுக்கு ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு தெரியும். காஸ் 2aவோட ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ன்னு தெரியும். இந்த மைனஸ் 1 என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ 2 காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2aன்னு இருக்கும். அப்போ இந்த காஸ் 2a ஃபார்முலாவிலேருந்து என்ன ஃபார்முலா ரெடி பண்ணிக்கிட்டேன், 2 காஸ் ஸ்கொயரோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 ப்ளஸ் காஸ் 2aவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஏ இருக்கிற பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 15/2ன்னு இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 2 காஸ் ஸ்கொயர் 15/2 டிகிரிக்கு இந்த 2 காஸ் ஸ்கொயர் ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணி 1 ப்ளஸ் காஸ் 2a ஃபார்முலா யூஸ் பண்ணால் நமக்கு நியூமரேட்டரில் என்ன வரும், 1 ப்ளஸ் காஸ் 2 இன்ட்டு 15/2 டிகிரி. காஸ் 2a காஸ் 2 இன்ட்டு ஏ இருக்கிற பிளேஸில் அது 15/2 டிகிரி டிவைட் பை சைன் 15 டிகிரி. அப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ நியூமரேட்டரில் இருக்குது 1 ப்ளஸ் காஸ் 15 டிகிரி டிவைட் பை சைன் 15 டிகிரி. அப்போ நியூமரேட்டரில் இருக்குது 1 ப்ளஸ் காஸ் 15 டிகிரி டிவைட் பை சைன் 15 டிகிரின்னு இருக்குது. இந்த காஸ் 15 டிகிரி, இந்த 15 டிகிரியை நான் என்ன பண்ணுறேன்னா 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. 45லேருந்து 30 மைனஸ் பண்ணால் அது 15. அப்போ காஸ் 15 டிகிரியை எப்படி எழுதிக்கிறேன், 1 ப்ளஸ் காஸ் ஆஃப் 45 மைனஸ் 30 டிகிரின்னு எழுதிக்கிறேன். அதேமாதிரி சைன் 15 டிகிரியை சைன் ஆஃப் 45 மைனஸ் 30 டிகிரின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த காஸ் ஆஃப் 45 மைனஸ் 30 டிகிரிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் வரும். அப்போ காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஏ இருக்கிற பிளேஸில் 45 டிகிரி, பி இருக்கிற பிளேஸில் 30 டிகிரி இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் காஸ் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி எப்படி சார் இருக்குன்னா 1 ப்ளஸ் காஸ் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி டிவைட் பை இந்த சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலானது சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஏ இருக்கிற பிளேஸில் 45 டிகிரி, பி இருக்கிற பிளேஸில் 30 டிகிரி இருக்குது. அப்போ சைன் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி. இப்போ இந்த காஸ் 45 இந்த டிகிரியோட வேல்யூலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ 1 ப்ளஸ் காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2 ப்ளஸ் சைன் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2 divided by sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2 மைனஸ் காஸ் 45 டிகிரியோட வேல்யூ 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. இப்போ 1 ப்ளஸ் இது ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் √3/2√2 ப்ளஸ் இது ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் 1/2√2. அப்போ ரெண்டு டேர்மையும் இங்கே ஆட் பண்ணோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், 1 ப்ளஸ் √3 + 1 டிவைட் பை 2√2 டிவைட் பை
அதே மாதிரி டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் √3 டிவைட் பை 2 √2 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1/2 √2. அப்போ டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் சேமாக இருக்குது, டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் ரெண்டு ஆட் பண்ணால் √3 - 1 டிவைட் பை 2 √2 வரும். இப்போ நியூமரேட்டரில் இங்கே எல்சிஎம் எடுக்கிறேன், 2 √2 ப்ளஸ் √3 + 1 டிவைட் பை 2 √2 ஹோல் டிவைட் பை √3 - 1 டிவைட் பை 2 √2. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இந்த 2 √2 2 √2 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 2 √2 ப்ளஸ் √3 + 1 2 √2 ப்ளஸ் √3 + 1 டிவைட் பை √3 - 1 இருக்குது. இதோட நம்ம ஆன்சர் முடிச்சிடக்கூடாது, நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லுது என்னது, √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √6 ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். அப்போ டினாமினேட்டர் இருக்கிறதோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். √3 + 1 √3 - 1ஓட காஞ்சிகேட் என்னது, √3 + 1. அப்போ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 √2 ப்ளஸ் √3 + 1 டிவைட் பை √3 - 1 இன்ட்டு √3 + 1 டிவைட் பை √3 + 1. இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த 2 √2 எடுத்துகிட்டு √3யோட 1ஓடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 √2 இன்ட்டு √3 √2 இன்ட்டு √3 என்னது, √6. அப்போ 2 √6. அடுத்து 2 √2 இன்ட்டு 1 2 √2 ப்ளஸ் இந்த √3 இன்ட்டு √3 அது 3 √3 + 1 √3. அடுத்து 1 இன்ட்டு √3 √3 1 இன்ட்டு 1 1. அப்போ நியூமரேட்டர் இதை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணால் கிடைக்குது 2 √6 ப்ளஸ் 2 √6 ப்ளஸ் 2 √2 ப்ளஸ் 3 ப்ளஸ் √3 ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 டிவைட் பை இங்கே டினாமினேட்டர் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணானது a + b இன்ட்டு a - b ஃபார்மில் இருக்கா, √3 + 1 இன்ட்டு √3 - 1 ஃபார்மில் இருக்குது. அப்போ a + b இன்ட்டு a - b a ஸ்கொயர் - b ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர் - b ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த 2 √2 அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து √3 ப்ளஸ் √3 எத்தனை √3 இருக்குது, 2 √3. அப்போ இந்த √3 ஆட் பண்ணால் ப்ளஸ் 2 √3. இந்த 3 + 1 4. இந்த 2 √3 இந்த 2 √6 லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டேன். இந்த 2 √2 அடுத்து √3 + √3 2 √3 3 + 1 4 இந்த 2 √6 நியூமரேட்டரில் இருக்குது. அடுத்தது டினாமினேட்டரில் √3 ஸ்கொயர் பண்ணால் 3, நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர்னா 1, அப்போ 3 - 1 எழுதிட்டோம். ஓகேவா. இப்போ நியூமரேட்டரில் ஒரு 2வை காமனாக எடுக்கிறேன், எல்லா டைம்லையுமே 2 இருக்குது. அப்போ 2வை காமனாக எடுத்துனா இங்கே √2 ப்ளஸ் √3. இந்த 4லேருந்து ஒரு 2 எடுத்துனா இங்கே √2ன்னு இருக்கும் ப்ளஸ் இங்கே √6 டிவைட் பை 3 - 1 2. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் பாருங்கள் என்ன இருக்கும், √2 ப்ளஸ் √3. இந்த 2வை எப்படி சார் எழுதிக்கிட்டேன் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம், ஆனால் சம்மில் எனக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள், √4 ப்ளஸ் √6ன்னு வருதா. அப்போ இந்த 2வை நான் எப்படி எடுத்துக்கலாம், √4ன்னு எடுத்துக்கலாமா, √4க்கு வேல்யூ என்னது 2 தானே. அப்போ 2வை காமனாக எடுத்தால் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ √2 ப்ளஸ் √3 இந்த 2வை √4ன்னு எடுத்துட்டேன் ப்ளஸ் √4 ப்ளஸ் +6. அப்போ √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √6ன்னு கிடச்சிருக்கு. இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். இதுதான் என்னது RHS ரைட் சைடு தானே இருக்குது RHS. அப்போ LHS RHS ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் cot of 7½ degree ஈக்குவல் டு √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √6ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, காட்டியாச்சு. அப்போ இது இந்த சம்மில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா 2 sin A cos A ஃபார்முலா sin 2A ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். cos 2Aனா 2 cos square A - 1. இந்த -1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 2 cos square A ஈக்குவல் டு 1 ப்ளஸ் cos 2A. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது cos of A - B ஃபார்முலா cos A cos B ப்ளஸ் sin A sin B மைனஸ்னா ப்ளஸ். அதேமாதிரி sin of A - B ஃபார்முலா sin A cos B மைனஸ் cos A sin B மைனஸ்னா மைனஸாக இருக்கும் சைனில். அப்போ இந்த 4 ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இந்த இடத்துல காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி சிம்பிளை பண்ணும். இந்த இடத்துல 2க்கு பதிலாக √4ன்னு எடுத்துக்கணும். √4ஓட வேல்யூ என்னது 2 தானே. அப்போ √4ன்னு எடுத்தோம்னா √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √6 RHS கிடச்சிரும். அப்போ cot 7½ degree ஈக்குவல் டு √2 ப்ளஸ் √3 ப்ளஸ் √4 ப்ளஸ் √6ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ஷோன்.